சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நான் உன் சாய் அப்பா. உன் அப்பாவிற்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைகளுக்கு எது நல்லது என்று. என் குழந்தையே, முதலில் ஒன்றை புரிந்து கொள். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் ஒன்று கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் யாரும் இங்கு இல்லை. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தான் என்பவனும் யாரும் இல்லை. இதுவே உலகின் இயல்பு என்பதை நீ அறிந்து வாழ பழகிக்கொள். இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும், ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை புரியும். அதுபோலத்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்காதே. அதே போல மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று பரிதவிக்காதே. நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. தாமதமாகலாம், ஆனால் தவறவிடாது. ஆகவே கவலை கொள்ளாமல் இரு. உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தீரும். உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகள் உனக்கு நான் நிகழ்த்தினேன். அது உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் செய்த முயற்சிகள். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் செயல்கள் உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிறைய நம்பிக்கையோடு மட்டும் இரு. உன் வார்த்தைகள் எல்லாம் பலமாகும். நாள் விரைவில் வரும். வீண் கலக்கத்தை கைவிடு. உன் பாதையில் இருக்கும் முற்களும் கற்களும் பூவாக மாறும். மகிழ்வான வாழ்க்கையை நிச்சயம் வாழப்போகிறாய். எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா சுமைகளையும் நான் சுமந்து கொள்கிறேன். வருத்தத்தை விடு. பொறுமையாயிரு. உன் வளமான வாழ்விற்கு நான் வழிகாட்டுவேன். உன் நம்பிக்கை எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து உன்னை வந்து சேரும். இன்று உனக்கு மகிழ்ச்சியான நாள். இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவே கடப்பாய். என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன்னோடே இருந்து அத்தனையும் நீ வெற்றி பெற நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நம்பி என் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல் குழந்தையே. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.